இறக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்கான் சார். அந்த டிடி கேஸ்ல மாட்டினவனை தூக்கி இந்த மர்டர் கேஸ்ல போட்டாருன்னா பிளாக்ஷிப்ஸ் முத்திரை தேர்தல் 2025 பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட், பிளாக்ஷிப் சினி அவார்ட், பிளாக்ஷிப் டெலி அவார்ட்ஸ். இம்முறை 3 விருதுகளோடு வருகிறது பிளாக்ஷிப் குடும்பம். யூடியூபின் மூலை முடுக்குகள் எங்கும் பெர்ஃபார்ம் செய்யும் திறமைசாலிகள் அனைவரும் செல்ஃப் நாமினேஷன் முறையில் தங்களை பிளாக்ஷிப் அவார்ட்ஸிற்காக நாமினேட் செய்துள்ளார்கள். இம்முறை விருது வகையறாக்களில் எந்தெந்த அவார்ட் யார் யார் கைகள் ஏந்த வேண்டும் என்ற மொத்த முடிவும் உங்கள் கையில். உடனே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு www.blackshipindia.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வோட் பண்ணுங்க. பிளாக்ஷிப் அவார்ட்ஸ் 2025 இது மக்களின் விருது. விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா குட்டி வினோ. இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜர்ஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா, இல்ல வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, வெல்கம் டு தி ஷோ. ஐயோ அது வேற ஷோவா? திருடா. ஓகே அண்ணா ரியாலிட்டி ஷோ ஆங்கர் பண்றான். ஆமா, டே அவுட்ல இருக்கு. மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? கார் இன்னைக்குலாம் நீங்க என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. மாஸ் பண்ணுவேன் நானு. ஏன்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இன்னைக்குலாம் பாருங்க எதுவுமே செட் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சு. இனிமே இருக்கு. நேத்தே மொத்தமா பிரேக்கப் ஆயி முடிச்சு வச்சிட்டீங்க கார். ரொம்ப குஷியோ? கார் நான் சொல்லிட்டேன், ஆபீஸ் விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டாங்க கார். இதுக்கு அப்புறமும் சேர்க்காதீங்க, போவோம் கார். அப்புறம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன வினோ கையெல்லாம் கட்டி ஒரு மாதிரி ஆங்கர் மாதிரி உட்கார்ந்திருக்க? காட் நீங்களாவது ஆங்கர்னு ஒரு தடவை சொல்லுங்க. ஆங்கர் மாதிரின்னு தான் சொன்னாரு, ஆங்கர்னு சொல்லல. எப்பறம் இந்த மாதிரி கரெக்ட்டா போய் அவஞ்சு உட்கார்ந்தற? வாய் தவறி போல்ல பேசால விட மாட்டான்ல. என்ன பண்றது காட், எல்லாம் வேணா அப்படி வச்சுக்கிட்ட வேணா. சரி ஓகே, அப்படியே கூட்றோமா? எஸ் காட். இன்னைக்கு நம்ம தற்குறிப்பட்டிக்கு வந்திருக்க கூடிய விருந்தினர்கள் யார் யார் அப்படினு பாத்தீங்கன்னா, முதல்ல கூப்பிட போறது யார் அப்படினா, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு மரியாதை செய்யறத சமீபகால சம்பிரதாயமா வச்சிருக்கோம். சோ அந்த விதத்தில் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நமக்கு பேராதரவு அளிக்கக்கூடிய நிஷா பிளாக் ஷீப்போட ஒரு பெரிய ஃபேன். வெல்கம் பண்ணலாம். ஓகே ஹாய் நிஷா. நிஷா ஓ நிஷா. அடுத்த கெஸ்ட் கூப்பிடுவோமா? கார் ப்ளீஸ் கார், இவர் பக்கத்துல ஆம்பளை உட்காருங்க கார் ப்ளீஸ் கார். டேய் ஏதோ உனக்கு செய்யணும்னு தோணுது, இந்த தடவை செஞ்சறப்போ சந்தோஷமா. சரி, அடுத்ததா வரப்போற இந்த கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லணும்னா, இவர் வந்து விஜய் பண்ணாத ஷோவே கிடையாது, முத்தம் வாங்காத செலிபிரிட்டியே கிடையாது.
கேப்டன் சுரேஷ். இவர் திறக்காத ஹேண்ட்பேக்கே கிடையாது. அது ஆஷிக் இல்ல, டிஜே ஆஷிக். அது இவரே கிடையாது. செலிபிரிட்டிகளின் செல்ல பிள்ளை நிக்கி அவர்களை அழைக்கிறோம். கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. நாங்க 2 பேரும் 6 மாசமா லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போறோம். நிக்கிரிக்கு அது கசக்கமான அடுத்த கெஸ்ட்க்கு. அப்படியே ஆமாமா அது அப்படிதான் போயிட்டு இருக்கா. அப்படிதான் போயிட்டு இருக்கு. கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? தெரியும் டெஃபினட்டா தெரியும். ஆனா உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் Black Sheep டீமுக்கு வந்துட்டு. ஏனா மச்சான் மேக்கப் எல்லாம் போடுறாங்க மச்சான். தெரியும். அது உங்களுக்கு காசு வாங்கி இருப்பாங்களே. போகும்போது கேட்பாங்க. இல்ல அந்த மாதிரி வாங்கல. ஆனா உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சேனல் வந்துட்டு ஒரு வீடா இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு என்னோட ஒரு கசின்ஸ் மாதிரி. ஆஹா பின்னிட்டானே. ஏய் இவங்க எல்லாம் வந்துட்டு என்னோட கசின்ஸ் மாதிரி. நான் இன்னைக்கு வந்துட்டு என்னோட கசின்ஸ் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது. இந்த எபிசோடுக்கு அப்புறம் குட்டி வினக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஃபுல் ஆங்கர் இவங்க டேக் ஓவர் பண்ணான்னு நினைக்கிறேன். நம்மளா கசின்ஸ் இவர்தான் அந்த பெரிய நான் அவ்வளவு பிரச்சனையிலயும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும். எவ்வளவுதான் ப்ரோ முடியும். நீ திருடாத்தல பாத்திருக்கியா? இந்த ஷோ பத்தி என்ன நாலு வார்த்தை சொல்லுங்க. ஆமாமா உண்மையாவே வந்துட்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்ப பார்க்கல. ஏய் பார்த்தவங்க ஷோ பத்தி சொல்றாங்க. பார்க்காததுனா வேற லெவல்ல. உண்மையாவே சோஷியல் மீடியால வந்துட்டு கலகட்டா பாய்ப்ல சோஷியல் மீடியால போறதா உங்க எல்லாம் கூப்பிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல வாய்ப்பு இல்லடா. என்னடா நீ சோஷியல் மீடியால உண்மையாவே வந்துட்டு 1 மில்லியன் போயிட்டு இருக்கு அப்படினா நக்கல்யா அவனுக்கு. சரி இந்த கேம் வந்துட்டு மக்களோட மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. கேம் தான் முக்கியம். இங்க பாசம், ஃப்ரெண்ட்ஷிப், மாமா மச்சான் தலைவாலாம் இப்ப வரைக்கும் தான். இன்ட்ரோ வரைக்கும் தான். கேம்னா கேம்ல இறங்கணும். எனக்கு தெரியும். நான் வந்தோனே நீ என்ன சாவ வச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சீச்சி அதுக்கு தான் செல்ல வச்சிருக்காங்க பாறா. அப்படியே ஓடிராமர். சரி ஓகேமா. சரி தம்பி இரு, அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்மா. இருமா என்ன கார்டு எடுக்கலாம் தானே? இல்ல காட் அவங்க அந்த கெஸ்ட் கிட்ட நான் பேசுவோம் காட். ஆக்சுவலி வந்து இந்த ஷோக்கு ரொம்ப பெரிய ஃபேன். சோ நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கேன் இதுக்காக. ஓ மை காட். Thank you. சோ யூடியூப் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு தெரிஞ்ச காலத்துல இருந்தே நான் Black Sheep-ஓட சப்ஸ்கிரைபர் தான். அதுக்கு நான் 10 வயசுல இருந்து உங்களை பாத்துட்டேன். திருடா ஷோ மட்டும் கிடையாது. ஃபன் பண்றோம், ட்ரை பண்றோம். அந்த ஷோனுக்குலாம் நான் ஃபேன். Thank you. So thank you for inviting me. ரொம்ப thank you. முடிச்சிட்டீங்களா? இது எதுவுமே வராதானே? ஏய் வருமா? எல்லாரும் அப்படியே கார்டு எடுக்கலாம். ஒவ்வொருத்தரா வந்து வாங்க. Village sleep. Village wake up. சரி ஓகே ஆரம்பிப்போமா? ஈய கிராமத்துல அண்ணன் இருக்கணும்னு ஆசைப்படல. அவளை தூக்கி விட்டுரும் பாய் பண்றதா மைக்கேல். ஆனா நான் ஒண்ணே சொல்றேன். எனக்கு என்பி மேல செம்ம டவுட் இருக்கு. என்ன டவுட்? ஏன்னா அதுக்கான ஒரு ரீசன் என்கிட்ட சொல்லு இருக்கி. அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லு. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. இல்ல சரி. அவன் கண்ணுல ஒரு பயம் தெரியும். ஆமா. ஏய் இந்த ஆக்டிங்ல பண்ணாத. இது தெளிவா சொல்றான். எப்பவுமே நீ என்ன பண்ணுவ? ஸ்டார்டிங் வந்து நார்மலா இருந்தா திமிரா பேசுவான். அரே மாஃபியா இருந்தா சைலண்டா அப்சர்வ் பண்ணுவான். இல்ல அவன் என்ன தெரியுமா பண்ணா? அவன் டக்குன்னு என்ன பாக்கும்போது மச்சான் உன்னை யார் பார்த்தா கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. கன்ஃபார்ம் V ஸ்டார் தான். ஏன் சும்மா கிளப்பி பாவா. அது சம்பந்தமே. சரி மக்கள் ஆசைப்பட்டீங்க. V ஸ்டார் கோட்டிங் பாயில யார் யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? மக்களே கையா இருக்குங்க. V ஸ்டார். ஆமா இந்த தடவை பாரு ஒண்ணும் பண்ண முடியாது. I have power செக்கர். minimum amount of power ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு. எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதா? என்ன போலீஸ் செக் பண்ணிட்டா பாத்துக்கடா. நான் குமார் அவசரப்பட்டியே. அப்ப தெரிஞ்சு போச்சு காட்ஃபாதர். மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். காட்ஃபாதர் அப்படினா அப்ப ஓகே. போடுற போட்டுக்க பிரச்சனை இல்ல. அப்பனா காட்ஃபாதர் செக் பண்ணா இல்லன்னு தான வரும். பிரச்சனை இல்ல. நான் தான் ரெடியா இருக்கேன். ஆமா. ஆனாங்க பாரு என்னைய தூக்குனா ஒரு பெரிய லாஸ் இருக்கு. அது மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனா ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து
அப்படி யோசிக்கிறீங்க ஐயோ அப்ப அப்படி சொல்லிட்டு இருந்த ஒவ்வொருத்தரையும் பதறனால இல்ல அப்படி யோசிக்கிறீங்க ஒரு நிமிஷம் பதறனா இது பேச உளறன்னு சொல்லிட்டு நான் தூக்கிறீங்க எதா தான் தூக்கிறீங்க அதனால இந்த தடவை சொல்லிறேன் மச்சான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் அவன் பயந்து உளறான் எனக்கு அவன் மேல செம்ம டவுட் எப்பவுமே அப்படியே பேசுவான் அதனால தான் சொல்றேன் இப்போ நல்லா இன்னும் உளறிட்டே இருக்கான் பாரு அவன் கால் தரையில படல முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு டேய் எது போட்டாலும் அப்படி சொல்றாங்க அதுதான் நான் சொல்றேன் வேணா விடுடா எனக்கு ஸ்லீப் எடுங்க ரிஸ்க் எடுங்கடா ஒரு நிமிஷம் ஏன்டா அப்ப தூக்குன கையை இறக்காமே இருக்கீடா என்னடா வியூகர் இல்ல என்பி நான் சொல்றேன்ல மெஜாரிட்டி வி ஸ்டார் செத்துட்டான் வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கண்ணை துறங்க. யாரை கில் பண்றீங்க? யார் ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ணை மூடுங்க. டாக்டர் கண்ணை திறக்கலாம். யாரை காப்பாத்துறீங்க? கண்ணை மூடுங்க. போலீஸ் கண்ணை திறக்கவும். யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ணை மூடுங்க. ராம்போ கண்ணை திறக்கவும். புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ணை மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். இன்னைக்கு நம்ம கிராமத்துல எந்த அளவு விழுகல. டாக்டர் யாரை காப்பாத்திருக்காங்கனே, மாஃபியா ஸ்டார்டிங் யாரை கொன்னு இருக்கு, ஸ்டார்டிங்கே கிளவரா காப்பாத்திருக்காங்கன்னா அப்ப கிளவரான டாக்டர் தான். ஏய் பைத்தியக்கார நாயே, டாக்டர் அவனே சேவ் பண்ணி இருந்திருப்பா, காப்பாத்தி இருந்திருப்பா. அப்ப அவனை தான் ஃபர்ஸ்ட் தூக்குவாங்க. அப்ப தத்திக்கு தான் டாக்டர் வந்திருக்கு. அப்ப பிரதீஷ் ப்ரோ சும்மா சிவனன் போறவங்க என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு. டேய் உனக்கு என்ன வந்துச்சு முதல்ல சொல்லு. எனக்கு வில்லேஜ் எல்லாரும் எதுக்கு முன்னாடி இருந்து மூக்க நுழைக்கிறாரு? கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் இப்படி இருக்குல. பலஸ் பழைய காமெடி பலஸ். ஆக்சுவலி நான் பயப்படலடா. இங்க பாரு மாஃபியா இருக்கிறவன் இந்த பவர் இருக்கறதா பம்பு. எவ்வளவு பயமா இருக்கா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்க. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். வெரி குட். சோ அதிர்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங். ஏய் அவன பேர் அம்பாதிக்கிற முதல்ல. உனக்கு இப்ப என்ன ஓட்டிங் போக கூடாதா? போலாம் கார்டு ஒரு விஷயம். இப்ப இந்த கேம் வந்து அவன் சொல்றாரு ராஜ்யமா, நீ கை தூக்குற எல்லாம் தூக்குற. நான் ஏன் ஓட்ட போறேன்? அதிர்ச்சிக்கு நான் உங்களுக்கு சுய புத்தி சொந்தம் இல்லையா? ஒரு நிமிஷம் இவனுக்கு ஒரு ஓட்டிங் போடுவோமா? டேய் இருங்கடா. டேய் அதிர்ச்சி நீ சொல்றத நான் கேக்குறேன். ரொம்ப நன்றியா. Thank you God. சரியா? நான் சொல்றத நீ கேட்கணும். கன்ஃபார்ம் கார்டு. ரிக்கிக்கு நிக்கிக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. R I K K I. KKIயா? முதல்ல அதிர்ச்சிக்கு ஸ்பெல்லிங். இஷாக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. என்ன இதுக்கு முன்னாடி எமோஷனல் இருக்கா? இஷாக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. யாருக்கு? இஷாக்கு. நிஷா. ஈஷா. ஈஷா ESHA ஈஷா. தப்பு. மாஃபியா கை தூக்குங்க. ஓகே சார் அந்த பொண்ணோட பாயிண்ட் கார்டுக்கே வேலிடா தோணுது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவா. இதுதான் புது பொருளியா இருக்கு. அதிர்ச்சிக்கு ஓட் பண்றவங்களா கை தூக்கலாம். அதிர்ச்சி உன் பாயிண்ட்ஸ் அடுக்கு. ஸ்டார்டிங்கே வந்து டாக்டர் காப்பாத்திருக்காங்கப்பா. ஏய் மாஃபியா கிளப். நீ மாஃபியான்றது தான் எங்க சந்தேகம். அதுக்கு பதில் சொல்லு. ஒன்னு. ரெண்டாவது NP வந்து இந்த எல்லாரும் கொஞ்சம் வச்சு அவன் எல்லாம் நீ மாஃபியான்றது தான் எங்க சந்தேகம். அதுக்கு பதில் சொல்லு. நான் பாயிண்ட் சொல்லுடா. ப்ரோ நான் பயப்படவே இல்ல. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். NP தான் மாஃபியா. நான் சொன்னல. ஏன்னா NP வந்து எல்லாருக்கும் டாமினேட் பண்றான். முன்னாடி வந்து சமாளிக்கிறான். கேஷுவலா ஹேண்டில் பண்றான். எதுக்கு வீஸ்டா பத்தி தூக்குறான் தெரியுமா? வீஸ்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன டீம் என்ன மேட்ச் சந்தேகமே வராத ஒருத்தர் வந்து மாட்டினவர் அவரு. சரி ஓகே வீஸ்டா கிட்ட ஒரு பவர் இருக்கிற மாதிரி சொன்னாரு. அதனால பிளான் பண்ணி தூக்கிட்டான். ஏன்டா ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலி வீஸ்டாருக்கு பவர் இருக்கு தூக்குறேன்னு எல்லாரும் சொல்றீங்க. ஆமா வீஸ்டாருக்கு எந்த பவரும் கிடையாது. ஏன்னா டாக்டர் ஆல்ரெடி இருக்காரு. வீஸ்டார் என்ன சொன்னார்னா போலீஸ் இருந்தா என்ன செக் பண்ணீங்கட்டாரு. அப்ப அவர் போலீஸும் கிடையாது. ராம்போ இருந்தாரா? ராம்போ உள்ள இருக்காங்களா? ஏடா சொல்லவே இல்ல. செயின்ட் அவர் செயின்ட்டும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஓட்டு போட்டோம். அவர்ட்ட பவர் கிடையாது. அவருக்கு சப்போர்ட் பண்ணது மாஃபியா வந்து அதிர்ச்சி. ஒரு காமன் மேன் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தான். வீசாரு போவேனா வீசாரு போவேனா அதிர்ச்சி சப்போர்ட் அத மகி மட்டும் தான் கை தூக்கல. ஏன் தூக்கல? ஆண்டி இப்ப ரொம்ப வளர்றான், பதட்டப்படுறான், பச்சையா தெரியுது. அதிர்ச்சி எனக்கு ஒரே டவுட். NP வந்துட்டு கண்ணை திறந்து எல்லாமே பார்த்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் சொல்றானா? எனக்கு இப்ப வந்துட்டு NP மேல பெரிய டவுட் வருது. நான் நைட் நடந்தத சொல்லல, பகல்ல எல்லார் கண்ணு முன்னாடி நடந்தத தான் சொல்றேன். உன்னை சப்போர்ட் பண்ண என்ன போட்டு தருவாங்க. நான் வந்து கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? அதிர்ச்சி ஷோரா போலாம். ஷோர் காட் சத்தியமா சொல்றேன். நீ தூக்குங்க. ஆனா NP சொல்ற ரீசனால என்ன தூக்காதீங்க. இப்போ நான் சொல்றவங்க எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுங்க. ஏன் அதிர்ச்சி? முதல்ல NP நீ சொல்லு. ஏன் அதிர்ச்சி? நான் தான் சொல்றேன். வீஸ்டாருக்கு அதிர்ச்சி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து. சரி
அதனால இன்னைக்கு புதுசா கெஸ்டா வந்திருக்க பொண்ணு நல்லா பேசும் போல தெரியுது. சொல்லுமா இஷா. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே அவங்கள சொன்னேன். ஏன்னா யாருமே பேசாதப்போ அண்ணா தான் வந்து பேசினாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி யாருன்னா பவர் வெறிய சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சு யார் மாஃபியா யார் மாஃபியா கேட்டதனால நீ ஊர்ட்டமா. ஒவ்வொரு எபிசோடையும் அதிர்ச்சி தனி மனிதனா தன் தோல்ல சுமந்திருக்கிறதா ஒரு ஃபீல்ல இருக்கான். அதனால இது ஒரு வேலிடான பாயிண்ட் அவனை தூக்குறதுக்கு. சரியா? அவன் இல்லாம இந்த ஷோ எப்படி போகுது பாப்போம். ஓகே. அதிர்ச்சிக்கு செகண்ட் ஓட்டிங். யாரெல்லாம் கை தூக்குறீங்க? ஆழ்ந்த இரங்கல் அதிர்ச்சி. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணை திறக்கலாம். யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ணை முடிக்கீங்க. டாக்டர் கண்ணை திறக்கலாம். யாரை காப்பாத்துறீங்க? கண்ணை மூடுங்க. போலீஸ் கண்ணை திறக்கலாம். யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ணை மூடுங்க. ராம்போ கண்ணை திறக்கலாம். புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ணை மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். சரி, அதிர்ச்சியோட உதவி நமக்கு தேவைப்படுது. அதிர்ச்சி நீ எந்திரிச்சு மாஸ்கும் கயிறையும் எடு. இந்த மரண தண்டனையை உன் கையால நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். ரிக்கி 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 கிராண்டட் கொடுத்துரு. ரிக்கியா இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. என்பி போலாம். 2 பாயிண்ட் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வி ஸ்டாருக்கு சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் இருக்காங்க, ராம்போ இருக்காங்கன்னு. பட் அது நம்ம வி ஸ்டார் கில் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் ராம்போ இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நீங்க ஒரு வில்லேஜரா இருந்தா அவர் அவ்வளவு தூரம் பவர் இருக்குன்னு சொல்லும்போது நீங்க வில்லேஜருக்காக பேசியிருப்பீங்க. வேஸ்டா ஒரு வில்லேஜர் போவாரு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அண்ட் இன்னொன்னு இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டமே என்பி தூக்கிருப்பாங்க. இது வரைக்கும் இருக்காருன்னா மேபி என்பியா இருக்கலாம். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? இல்ல 2 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. யார் மாஃபியா வந்தாலும் கண்டிப்பா ஸ்ட்ராங் பிளேயர் என்பியை தூக்கிருப்பாங்க. அது ஒண்ணு தூக்கல. இல்லனா என்பியே மாஃபியா இருக்கணும். அதானே அந்த பொண்ணு சொன்னுச்சு. பேஸ்டிங்களா? சரிமா, நீங்க எல்லா எபிசோடும் உட்கார்ந்திருக்கீங்க. அந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கு. பேசுங்க. ஓகே 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 ஓகே. இப்போ என்பிக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? மெஜாரிட்டி என்பி ப்ரூவ் பண்ணு. இல்லை ஐஷு சொன்ன பாயிண்ட்ல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, வி ஸ்டார் வந்துட்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருமே சொல்ற உருட்டு தான் அது. எனக்கு பவர் இருக்கு, எனக்கு பவர் இருக்கு. வி ஸ்டாரோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்து தான் நான் வந்துட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போட்டேன். அவர் மறுபடியும் பவர் இருக்குன்னு சொன்னாரு. நான் மறுபடியும் செகண்ட் ஓட்டிங் போட்டா அவர் ஏதாவது பவரை ரிவீல் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணுவார்னு நினைச்சு தான் நான் கை தூக்கி வச்சுக்கிட்டே அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் எந்த ட்ரையும் பண்ணவே இல்லை. நம்ம செகண்ட் ஓட்டிங் போடுற வரைக்குமே அவர் பவரை ரிவீல் பண்றேன்ற ட்ரை பண்ணவே இல்லை. தம்பி பாயிண்டா தான் பேசுறேன். ஸோ தெரியுது, நீ மூடு. ஸோ அதனால தான் நான் வி ஸ்டாருக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் வி ஸ்டாருக்கு போட்டு முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் ஒருத்தர் சேவ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றப்ப இந்த பாயிண்ட்டும் சொன்னார், போலீஸ் யாரா இருந்தாலும் என்ன செக் பண்ணீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் சொன்னார். ஸோ அவர் போலீஸும் கிடையாது, டாக்டரும் ஆல்ரெடி உயிரோடு இருக்காங்க, ராம்போவும் இருக்காங்க. எந்த பவருமே அவருக்கு இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதிர்ச்சிக்கு நான் ஏன் மறுபடியும் ஓட் போட்டேன்னா, வி ஸ்டார் தூக்குறப்பையும் ஸ்டார்டிங்லேருந்து வி ஸ்டார்னு சொன்னப்ப, ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்னு போலான்னு சொன்னப்ப அதிர்ச்சி சப்போர்ட் சுத்தமாக பண்ணவே இல்லை. ஒரு பாயிண்ட் கூட அதிர்ச்சி வி ஸ்டாருக்கு சப்போர்ட்டாக வரவே இல்லை. அதனால டவுட் இருந்துச்சு அதிர்ச்சி மேலே. அண்ட் அதிர்ச்சியுமே ஆப்வியஸாக உளறிட்டே இருக்கான், நிறைய உளறிட்டே இருந்தான். இதெல்லாம் ஒரு காரணம். வேற பவர் இருந்தாலோ இல்லை வேற வில்லேஜரா இருந்தாலோ அவங்க உளர மாட்டான். அது பாண்டுடா, நம்ம என்ன பண்ண முடியும்? பிறந்ததுல இருந்து இருக்கு. அதனால தான் அதிர்ச்சிக்கும் நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அண்ட் முக்கியமா நான் வில்லேஜுக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பர்சன். கடைக்குட்டி சிங்க கார்த்தி வில்லேஜ் இம்பார்ட்டன்ட். ஒரே நிமிஷம், அது என்ன இல்லையா? ஏய் நீ கவுண்டர் போட கூடாதா? இப்போ மூடிட்டு இருக்கணும். அப்ப நீயா போடு. நைஸ் ஒன்றா அதிர்ச்சி. காட் நிப்பாட்டி அசிங்கப்படுத்துறீங்கல்ல. சரி இருங்க, ஐஷு ஒரு பாயிண்ட். இல்ல வி ஸ்டார் செகண்ட் ஓட்டிங் போட்டா பவர் ரிவீல் பண்ணுவாரு, பண்ண ட்ரை பண்ணுவாருன்னு சொன்னீங்களா? அதுவே நீங்க வில்லேஜரா இருந்தா பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி பவர் வந்து ரிவீல் ஆக கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. வி ஸ்டார் மேல உனக்கு டவுட் இல்லல்ல? தெரியல எனக்கு. ஸ்டார் மாஃபியா இருக்கு வாய்ப்பு இருக்குன்றது நம்புறியா? மேபி இருக்கலாம், ஆனா எனக்கு அது தெரியல. இவன் மேல என்ன டவுட் இருக்குன்னா, இவனை வந்து இன்னும் யாரும் கொல்லாம இருக்காங்க. ஓகேவா? அதனால இது என்பிஆ இந்த பாயிண்ட்க்கு அந்த ஒரு டவுட் தான். இந்த பாயிண்ட்க்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் பல மேட்ச்கள் கடைசி வரையும் இருந்திருக்கேன் வில்லேஜரா இருந்துமே. அது தெரியல, மாஃபியா வந்து வேற ஏதாவது கேம் ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டவுட் என் மேல திரும்பணும், பகல்ல ஒரு மாஃபியா போக கூடாதுன்னு என் மேல திருப்புறதுக்கும் இந்த ப்ளே பண்ணலாம். என்பிக்கு செகண்ட் ஓட்டிங். என்பி மேல டவுட் இருக்கு. எனக்கும் இருக்கு. மைனாரிட்டி. இப்ப தெரியுதா என்னைய மாஸ்னு கூப்பிடுறானு? ஐஷுக்கு போயிடலாம். ஏய் இருடா ஒரு ஏனே மிதுன் போலாம். ஏன் நீ சைலண்டா உட்கார்ந்திருக்க? ஷூட்டிங் போடுங்க. சரி ஒரு வாட்டி மிதுன் போய் பாப்போம். போட்டு பாப்போம். மிதுன் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போயிடலாம். யாரெல்லாம் ஓட் பண்றீங்களா கை தூக்கலாம். ஓகே மிதுன் மெஜாரிட்டி. இல்ல பவர் இருக்குன்னு சொல்லிட்டேன். என்ன பவர்? போலீஸ். ஆமா. ஏன்டா பச்சை போய் பேசுற? அப்ப போலீஸ் போட்டுருப்பாங்க, அதனால போலீஸ் அவர் ஆயிட்டாரு. இப்போ இல்ல இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். யார் செக் பண்ணீங்க மிதுன்? நான் ஃபர்ஸ்ட் ஆட்டம் உங்களை செக் பண்ணேன். உங்களை செக் பண்ணிட்டு தான் இவங்க எல்லாம் ஓட் பண்றப்ப இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி. ரெண்டாவது ஆட்டம் திரும்பவும் செக் பண்ணேன். யார் இவனே செக் பண்ணியா? இல்ல அவரே நான் செக் பண்ணேன். ரெண்டாவது யாரை செக் பண்ணீங்க? இஷாவை செக் பண்ணேன். என்ன இஷா யாரு?
நிஷா யாரு? மிதுன் தான்ப்பா. ஏன் இல்ல புரியல. மாஃபியா நிஷா மாஃபியா. மாஃபியாவா? ஆமா. நடிக்காத. போலீஸ் செக் பண்ணிட்டாங்களா அவங்கள மாட்டிக்கிட்டீங்க. அவங்க மாஃபியான்னு சொல்லவே இல்லையே. உண்மையாலுமே போலீஸா இருந்தா அடுத்த ரவுண்ட் இந்த ஆளு செக் பண்ணு. என்ன செக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் பர்ஸே எடுத்துன்னு வரல. நான் சிரிங்க சந்தோஷமா இருங்க. செக் பண்ணி நான் மாஃபியான்னு வந்துச்சா? ஐயோ. சரி இப்போ வந்து மிதுனுக்கு செகண்ட் ஓட்டிங் போறோம். ஓகே மைனாரிட்டி அடுத்த ஓட்டிங் யாருக்கு போறீங்க? ஈஷா ஓட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ஈஷா போங்க. ஓகே எல்லாரும் ஈஷா டிஃபெண்ட் பண்ணுமா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரிகிறது? நான் மாஃபியாவா இருந்தனா கண்டிப்பா வந்து என்பிஏ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டா நான் தூக்கி இருப்பேன் நிஜமாலுமே. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நீங்க ஸ்ட்ராங் பிளேயர்ன்றதுனால மேட்டர்னா போலீஸா அவரு. போலீஸ் வந்து செக் பண்ணு. மேபி அவர் போலீஸ்னு போய் சொல்லலாம் இல்லையா? இல்ல ஐசு தான். ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே மாஃபியாவா இருந்தா என்பி தான் ஃபர்ஸ்ட் தூக்கி இருப்பேன்னு. நீங்க மாஃபியாவா இருந்தா தூக்கவே முடியாது. யாரையும் காட்ஃபாதரா இருந்தா தான் தூக்க முடியும். இல்ல நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தூக்கி இருப்பேன்ல. அதுதானே பண்ணிருக்கீங்க. அதுதான் நம்ம காட்ஃபாதர் வந்து உங்க பேச்சை கேட்கலன்னு அர்த்தம். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? ஈஷா முடிச்சிட்டியாமா? முடிச்சிட்டேன். ஈஷாக்கு யார் செகண்ட் ஓட்டிங்? மா thank you so much ஈஷா. நீ இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியா அண்ட் காட்ஃபாதர்ஸ் மட்டும் கண்ணை துறங்க. யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ணை முடிக்கீங்க. டாக்டர் கண்ணை துறங்க. யாரை காப்பாத்துறீங்க? கண்ணை முடிக்கீங்க. போலீஸ் கண்ணை துறங்க. யாரை செக் பண்றீங்க? கண்ணை முடிக்கீங்க. ராம்போ கண்ணை துறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ணை மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். மக்களே ஒரு 2 செகண்ட் அமைதியா இருங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள கள்ளசாராய சாவு மாதிரி கசகசன்னு செத்துருக்காங்க. நிக்கி உங்ககிட்ட இருந்தே கேக்குறேன், உன் பக்கத்துல ஏதாவது போன வாட அடிக்குது? ஐயா அது லைட்டா ஏமாலே அடிக்குமா? இல்ல ஒருவேளை நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அதான் பயமா இருக்கு. காட் இல்ல அத உங்ககிட்ட நான் கேட்டிருக்க மாட்டேன். முதல் பாடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி விடும். ஏதாவது பண்ணிருப்பாங்க. ராம்போ செத்தடா நீ முடிச்சோனே. மாஃபியா வா 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 டக்குனு மாஸ்க் எடுத்துக்க வா. குட்டி விடும் 2 மாஸ்க் எடுத்துக்கோ. உன்னை என்பி கொடுத்துரு, நான் ஏசு கொடுத்துரு. ஓகே அடுத்ததா வந்து பிரகதீஷ் எந்திரி. ரைட் ஓகே. எவனோ ஒரு ராம்போ என்ன போட்டு தள்ளி எத்தனை தடவை சாவடிப்பீங்க? கேட்டா சாவருக்கேண்டா இவ்வளவு ஆசையா இருக்க? நீ சாவலடா. இன்ஸ்டாகிராம் கூட சும்மா தானே இருக்கேன். இந்த வேலையை கொடுத்தவன்ட்ட போ. ராம்போ யாரு? ராம்போ ரிவீல் பண்ணலாம். நான் ராம்போ கிடையாது. குட்டி முஞ்சி ராம்போவா? ஒருவேளை எனக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறேன்னா நீ ராம்போவா இருந்து இவங்க 2 பேரையும் சுட்டு சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய் நான் ராம்போனா சொல்லிருவேனடா. நான் மாஃபியா இல்லடா. ராம்போனா வில்லேஜர்ரா. ஒரு நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டேன். ராம்போ யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ராம்போ யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பாஸ் நீயா பாஸ்? இல்ல பாஸ் சொல்லிருங்க. சொல்லுடா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சரி யாரை சுட்டீங்க? என்பிவா? இல்லடா நான் அத ஏன்டா இவ்வளவு நேரம் சொல்லாம இருக்க? இல்ல அவன் மாஃபியான்னு நினைச்சலாம் சுடல. அவன் எனக்கு பிடிக்கல அதனால சுடல. ஒன்னு சொல்றேன் குட்டி மூஞ்சி மேல இப்ப டவுட் வருது. இவ்வளவு நேரம் ராம்போ தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ யாரு போலீஸ்னு சொல்ல போறியா? சொல்லு சொல்லு. நீ தான் தைரியமான ஆளே. சொல்லு. நான் வில்லேஜர் தான். ஐஷு போலாம். ஐஷு போலாமா? ஐஷு போலாம். ஏன் நான் ஐஷு ஃபர்ஸ்ட் ஓட்டிங். ஐஷுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போய் பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ஐஷுக்கு. ஐஷோட ஃபர்ஸ்ட் ஓட்டிங். நம்புடா என்னடா தூக்க மாட்டேன்ற. அழகா இருக்கிற பொண்ணுங்க போய் சொல்லுங்க. ஏய் டைமன செருப்பாலடா அவன். சிரிங்க சந்தோஷமா இருங்க. அத ஏன் இந்த பொண்ணுக்கு சொல்ற? அத சொல்லு. ஓகே இருங்கடா. ஓட் அவங்களுக்கு ஐசு பேசுவாங்கடா. குட்டி வேணும் கோவப்படாதடா. நான் சேஜு சொன்னனால அவர் திருப்பி என்ன சொல்றாரு? நான்றதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ஐஷு மேல ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா வந்து எப்பெல்லாம் வந்து வி ஸ்டார் மத்த இது சொல்லும் போதெல்லாம் ஐஷு வந்து டக்கு டக்குன்னு நம்ம உட்கார திரும்பி இருக்க கூடாதுன்றதுக்காக டக்குன்னு தூக்குனாங்க. கையை தூக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஆளா எனக்கு கன்ஃபியூஸ்டா இருந்தனால ஃபர்ஸ்ட் ஓட்டிங் நான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போட்டேன். அதுதான் சொன்னேன். நீங்க யாருக்குமே வந்து யாருக்குமே வந்து கையை நீங்க வந்து இது பண்ணவே இல்ல. ஓகே இவங்க இருக்காதுன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணவே இல்ல. வில்லேஜர் உங்களை சொல்லும்போது மட்டும் தான் நீங்க இது பண்றீங்க. பட் ஆனா யாரை சொல்லும் போதுமே ஓகே இவங்களை தூக்குனா போகுது, நீ தூக்குனா போதுன்ற மைண்ட்ல நீங்க வந்து எல்லாரும் கைது தூக்குறீங்க. டக்கு டக்கு சான்ஸே இல்ல. சேஜு சொல்றது ஒரு பாயிண்ட் கூட வேலிடா இல்ல. ஏன்னா எனக்கு உண்மையா யார் மேல டவுட் இல்லாதனால நான் எல்லாத்துக்குமே என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போட்டேன். ஏன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணட்டும்ன்றதுனால. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? ஓட்டிங் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. பட் ஆனா
ஷோரா அவங்க இருப்பாங்கன்ற மாதிரி நீங்க பயங்கரமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சீங்க. அது எனக்கு என்பி மேல மட்டும் தான் டவுட் இருந்துச்சு. அந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். என்பி இல்ல, ஏன்னா என்பி இப்ப லவர், அதனால உங்களுக்கு நல்லா தெரியும். அது எனக்கு இப்பதான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் மாஃபியா யார் யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். இது ஒரு பாயிண்டே கிடையாது. சோ அதனால ஷோரா வந்து நீங்க வந்து எனக்கு ஏதோ சேது சொல்றது நல்ல பாயிண்ட். மாஃபியா வரனா என்பி தான போட்டுருப்பேன். நீ அதான் பகல்லே அதுதான் உங்க பிளான். அதானே உங்க பிளானே அதுதானே. இந்த பிள்ளை மேல டவுட் இருக்குடா. ஆனா எண்டு மாஃபியா தான் கன்ஃபார்மா செத்துருக்காங்க. அது புரியுது. புடி நல்லா காக்கா புடி. என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது. செகண்ட் ஓட்டிங் ஐஸ்வர்யாக்கு. யார் யாரெல்லாம் கை தூக்குறீங்க? மெஜாரிட்டி ஐஸ்வர்யா செத்துட்டமா. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கண்ணை திறக்கலாம். யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ணை முடிக்குங்க. டாக்டர் கண்ணை திறக்கலாம். யாரை காப்பாத்துறீங்க? கண்ணை முடிக்குங்க. போலீஸ் கண்ணை திறக்கலாம். யாரை செக் பண்றீங்க? கண்ணை முடிக்குங்க. ராம்போ கண்ணை திறக்கலாம். புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ணை முடிக்குங்க. வில்லேஜ் வேக் அப். மக்களே, ஒரு வருத்தமான செய்தி. என்னோட சீடை செத்துட்டான். வா சைஜோ. எனக்கு ராம் மேல நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். எனக்கு ராம் மேல ஏன் அப்படின்னா ராம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் கூட டிஃபெண்ட் பண்ணல. இப்போ ராம வந்துட்டு பாயிண்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக ராம் வந்துட்டு பயங்கரமா டிஃபெண்ட் பண்றாங்க. ஒருவேளை ஏன் மாஃபியாவா இருக்க கூடாது அப்படின்னு ராம்போ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கிடையவே கிடையாது. செயின்ட் செத்துட்டான். நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். ராம் போட்டு பாப்போம். ராம் என்ன சொல்றான்னு பாப்போம். ஓகே, ராம்க்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போறோம். மெஜாரிட்டி ராம் சொல்லு. நண்பா நான் நார்மல் வில்லேஜர்ரா. வில்லேஜர்ஸ் வந்து நீ 2 3 நான் வில்லேஜர். குட்டிவினா மேல டேம் ஷோரா டவுட் இருக்கு. குட்டிவினா போல ஏன்னா ஐஸ்வர்யா கூட மாஃபியா அவளை வந்து காப்பாத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணான். மாஃபியான்றது நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நமக்கு தெரிஞ்ச 2 மாஃபியா தான். இல்ல ஒரே நிமிஷம். போன ஆட்டம் வந்து யார் செத்ததா? கண்டிப்பா குட்டிவினா தான் போட்டுருப்போம். மாஃபியா யார் இருந்தாலும் இந்த கட்டத்துல யோசிச்சு பாரு. இந்த கட்டத்துல யார் இருந்தாலுமே குட்டிவினா தான் போட்டுருப்போம். அவன் நில்லு. பாயிண்ட் அவுட் பண்ணாத. நீ இல்லன்றது சொல்லு. நான் நார்மல் வில்லேஜர் நண்பா. நான் இல்ல டேம் ஷோரா இல்ல. ஒரே நிமிஷம். நீ யாரை செக் பண்ணந்தாட்டம்? பிரகதீஷ். நான் இல்லையா? இல்ல நான். அப்ப உண்மையா குட்டிவினா தான் நண்பா. கன்ஃபார்ம் மாஃபியா மச்சான். கன்ஃபார்ம் குட்டிவினா மட்டும் தான் இருக்கு. என் மாப்பிள்ள கூட நான் வந்துட்டு போறேன். ஓ, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. நம்பாத, அசிங்கப்படுவேன் நண்பா. ராம்க்கு செகண்ட் ஓட்டிங் போலாம். ராம்க்கு செகண்ட் ஓட்டிங் போலாம் நண்பா. டேம் ஷோரா இல்ல நண்பா. அந்த பாயிண்ட் விட்டுறத டேம் ஷோரா சொல்லிக்கிட்டே இரு. ஓகே, ராம்க்கு செகண்ட் ஓட்டிங். மெஜாரிட்டி. நண்பா என்ன மறந்துட்டியா? தோழா என்ன மறந்துட்டியா? ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. மாஃபியா ஜெயிச்சிட்டீங்க. மாஃபியாஸ் மட்டும் எந்திரிச்சு நின்னுக்குங்க. யார் யார் மாஃபியான்னு தெரியாத அளவுக்கு விளையாண்டுக்கிறீங்க. ஓகே, சாரி தம்பிங்களா. உங்களோட பிரமாதமான கேமை பாராட்டி மாஃபியா உங்களோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணலாம். மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா விசாகன், விஜே நிக்கி, வி ஸ்டார். இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.